பர்பி எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சம் நெய் ஊத்திருக்கேன். 1 கப் தேங்காவை போட்டுறேன். தேங்காவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். தேங்காவை கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்ப ஒரு 1/2 கப் சக்கரை எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் சக்கரை. 1/2 கப் சக்கரை போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் காய்ச்சின பால், ஒரு 1/2 கப் காய்ச்சின பாலையும் ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்னா கலந்து நல்லா திரண்டு வரணும். அது வரையும் கிளறிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். இப்ப பால் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல நெய் தடவை வச்சிருக்கேன். இப்ப இந்த தேங்காய் இப்ப இதுக்கு மேல சமப்படுத்திட்டு இதுக்கு மேல கொஞ்சம் பாதாம் தூள் பண்ணதை போட்டுக்கலாம். தட்டில் இந்த மாதிரி தடவி சமப்படுத்திக்கிட்டு மேலே கொஞ்சம் பாதாம தூள் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் பர்பி. டிஃப்ரெண்ட்டாக பால் பவுடர் பால் எல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ரெசிபியில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா.